delightful and memorable evening to everyone gathered here. சொற்களால் விவரிக்க முடியாத அன்பும் உணர்வுகளும் நிரம்ப பெற்ற நன்றியும் வரவேற்பும் இணைந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவனால் இறைப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனின் திருத்தூதர்களாகிய அத்துணை திருத்தந்தையர்களையும் நம்மளுடைய தொன்போஸ்கோ திருத்தலத்தின் இறைமக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் இரு கரம் கூப்பி பேரன்போடு வருக வருக என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். Let us commence this beautiful event with the divine blessings of Almighty God. I now invite our esteemed English community choir to invoke the heavenly grace of our Lord through their prayer song. You, Lord, for your mercy now fails me, and all my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your ways. You have led me through the fire in darkest nights. You are close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now, I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now, I give you everything. Your goodness is running after,
And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. நம்மை மூழ்கடித்து டிவைன் மைசி பிரேயர் குரூப் மற்றும் ஆங்கிலம் பேசும் பாடற் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். வரவேற்புரை வழங்குவதற்காக பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு நெல்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இரு பெரும் விழா நாம் இப்பொழுது இரண்டு விழாக்களை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று நம்முடன் பணியாற்றிய பங்கு தந்தை அவருக்கு நன்றியும், மற்றொன்று நம்முடைய புதிய பங்கு தந்தையை வரவேற்பதற்காகவும். இந்த இரு விழாவினையும் இணைத்து நடத்தி கொண்டிருக்க நமது பங்கு பேரவை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது பங்கு மக்கள் அனைவரையும் மற்றும் நமது துணை பங்குக்கான டிவி நகர் பங்கு வாழ் மக்களையும் மற்றும் நம்முடைய பங்கின் ஆங்கிலம் பேசும் பகுதி அனைத்து பங்கு மக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர் நம்முடன் 6 ஆண்டுகளும் பணிபுரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2019 நமது பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கொரோனா சவாலான காலகட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றி பல செயல்களை புரிந்தார். குறிப்பாக அன்று மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நிறைவேற்றும் வகையில் பல உதவிகளை புரிந்தார். மற்றும் நமது ஆலயத்தின் உட்புற பகுதியை புதுப்பித்து தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் எல்லா பகுதியிலையுமே அவர் நினைவு கூறும் வகையிலே பராமரித்து நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறார். அவர் நம்முடன் இந்த 6 ஆண்டு காலம் பணிபுரிந்தது எப்படி போனது என்றே தெரியவில்லை. அவருக்கு விடை பெற இருக்கிறார். அவருக்கு வழி அனுப்பும் விழாவிற்காகவும் அதனைத் தொடர்ந்து அதே விழாவிலேயே நமது புதிய பங்கு தந்தை நம் பழைய பங்கு தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர நம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே சிறப்பாக பல இடங்களிலே பணியாற்றி அந்தோனியார் திருத்தலத்திலே பங்கு தந்தையாகவும் சென்ட் பீட்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் பணிபுரிந்து நமது ப்ரொவின்சியல் வாக்களித்தது போலவே நான் உங்களுக்கு ஒருவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு இவர் விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொன்ன பிரகாரம் நமக்காக ஒரு சிறப்பான பங்கு தந்தையை அனுப்பியிருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்புடனே அவரை வரவேற்போம். அவர் வந்தவுடனே நம்ம எதிர்பார்ப்புகளை தயாராக காத்து கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடனே அவரை வரவேற்கிறோம். மற்றும் நமது பங்கிற்கு வைஸ் செக்ரட்டராக வந்திருக்கும் ஃபாதர் அருட்தந்தை கிரகரி அவர்களையும், நமது பங்கிலே ஓராண்டு காலம் அட்மினிஸ்ட்ரேட்டராக பணிபுரிந்த ஃபாதர் சத்யசீலன் அவர்களுக்கும், ஃபாதர் வைஸ் செக்ரட்டர் ஃபாதர் ஃபால் அவர்களுக்கும் நன்றி கூறும் வகையிலே, மற்றும் புதியதாக வந்திருக்கும் யார் அனைத்து ஃபாதர்களையும் வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தர பங்கு மக்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி.
பங்கு அருட்தந்தையர்களையும் இறை மக்கள் அனைவரையும் வரவேற்றமர்ந்த பங்கு பேரவை துணைத் தலைவர் நெல்சன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம் கண்களுக்கு விருந்து படைக்க இதோ வருகிறார்கள் கிளை பங்கு டிவி நகர் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். அவர்களை அன்போடு கரவோசையோடும் அழைப்போம். எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா. நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. உலக மக்கள் நடுவிலே உங்க புகழ சொல்லுகிறோம். எங்க இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா. எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா. எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா. நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை,
பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு. அருமையான நடனம் வழியாக நம் அனைவரையும் மகிழ்வித்த டிவி நகர் கிளைப்பங்கை சார்ந்த மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் ஆலய விளக்காய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்க மரியாயின் சேனை சமாதானத்தின் ராக்கினி பிரசீடியத்தின் தலைவி சகோதரி திருமதி ஷீலா லூயிஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இயேசுவின் பிரதிநிதியாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் இந்த 25 ஆண்டுகளில் எங்கள் தொன்போஸ்கோ திருத்தலத்தில் 6 ஆண்டுகள் பண்பான பேச்சும் பவ்யமான செயல்திறனும் கண்ணும் கருத்துமாய் கடமைதனை ஆற்றுதலும் திண்ணிய நெஞ்சமதில் செயற்கரிய சேவைகள் இன்று வரை ஆற்றிய எங்கள் பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களுக்கு மரியாயின் சேனை சமாதானத்தின் ராக்கினி பிரசிடியத்தின் சார்பாக வாழ்த்துகளும் நன்றிகளும் கூறி வணங்குகின்றோம். பங்கு தந்தையாக நீர் வந்த நாள் எங்கள் இதயங்களில் புது வசந்தம். அன்பின் வார்த்தைகள் அமுதமழை போல் நனைந்தது எங்கள் நெஞ்சம். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவர் மீதும் நீர் பரிவு காட்டினீர். விசுவாசம் என்னும் தீபத்தை ஏற்றி நம்பிக்கையின் ஒளியை வீசினீர். உம் போதனைகள் வெறும் சொற்கள் அல்ல, வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறி. தியாகம் என்னும் பாதையில் நடந்தீர் எங்களுக்காக முன்மாதிரியாக. திருத்தலத்தில் தூணாக நின்று அனைவரையும் அரவணைத்தீர். ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லும் சொல்லும் உம் உழைப்பின் மேன்மையை. எண்ணிலடங்கா நன்மைகள் செய்த எங்கள் தந்தையே, எதை சொல்லி உம் கருணைக்கு ஈடு செய்வோம்? எத்தனையோ இன்னல்கள் உமக்கு வந்தபோதும் தளராமல் நின்ற உம் மன உறுதிக்கு வணக்கம் செலுத்தி ஆன்மீக பாதையில் எங்களை வழிநடத்திய உம்மை வாழ்த்துகின்றோம். வேறொரு பாதைதனில் விரைந்திடும் உம்மை கனத்த இதயத்துடன் வழி அனுப்புகிறோம். எங்கும் சென்றிடனும் சிறந்த பணி ஆற்றிடுவீர். இறைவனின் அருளும் ஆசியும் என்றும் உமக்கு உண்டு. எங்கள் அன்பு என்றும் உம்மை தொடரும் தந்தையே. மரியாயின் சேனையின் பொறுப்பாளராக வாரந்தோறும் வந்து எங்களுக்கு மறையுரை வழங்கிய தந்தை அருட்பணி கேபி பால் அவர்களுக்கும் 1 வருட காலம் எங்களுடன் இருந்து புன்முறுவலுடன் திருப்பலிகள் நிறைவேற்றி நல்ல மறையுரையை வழங்கிய தந்தை அருட்பணி சத்தியசீலன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்த்து மலர்களால் அருட்தந்தையர்களை வாழ்த்தி மகிழ்ந்த மரியாயின் சேனையை சார்ந்த திருமதி ஷீலா லோயிஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தங்கள் இனிமையான பாடல் மூலமாக நம் மனதை ஆட்கொள்ள வருகின்றார்கள் நம் பங்கின் இளையோர்கள். அம்மா அன்பின் தாயே, எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீயே. அம்மா அன்பின் தாயே, எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீயே. எம் அருள் வாழ்வின் ஆரம்பம் நீயே, எங்கள் நிலையான ஆனந்தம் நீயே. அம்மா
வருவாயம்மா அருள் தருவாயம்மா அம்மா அன்பின் தாயே எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீ அம்மா அன்பின் தாயே எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீ வண்ண வண்ண பூவாய் தித்தித்திடுமழை தேனாய் காற்றிலும் இளங்காற்றாய் சிறுக்கும் தாரகை நிலவை போல் ஒளிபவளாய் கதிரவனை போல் உதிப்பவளாய் அலையலையென பொங்கி வரும் எங்கள் பூமழை அருளிரை மரியே எங்கள் அழகோவியமே எங்களின் தாயே நீயே பேறு பெற்றவளே பாவிகள் எங்களுக்காய் நீ வேண்டிக் கொள்ளும் மரியே நீ வாழ்க 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 தாழ்மையின் மறுஉருவம் நீ சாரோனின் ரோஜாவும் நீ அன்பான அன்னையும் நீ அழகோயம் நீ வாந்திடும் மேகமும் நீ வான்மழை தூவும் சாரலும் நீ நான் தேடும் செல்வமும் நீ என் செல்லம் நீ விண்ணோர் போற்றும் விண்மீனின் தாயே விடியல்கள் வேண்டி உனை சேரும் நேரம் விண்ணோர் போற்றும் விண்மீனின் தாயே விடியல்கள் வேண்டி உனை சேரும் நேரம் மரியே நீ வாழ்க மரியே நீ வாழ்க மரியே நீ வாழ்க மரியே நீ வாழ்க அம்மா மரியே அம்மா அம்மா மரியே அம்மா அம்மா மரியே அம்மா அம்மா மரியே அம்மா விண்ணோர் போற்றும் விண்மீனின் தாயே விடியல்கள் வேண்டி உனை சேரும் நேரம் கன்னிகையினுடைய பாடலோடு நம் அனைவரையும் இறை சிந்தனையிலே மூழ்கடித்த இளையோர் குழுவை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பிற்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கற்றுக் கொடுத்த சிகரமே, நல்வழியை காட்டிய சிறந்த மெய்ப்பனே, அறிவு சூரியனே, புரட்சி நாயகனே, இறைவன் எங்களுக்கு அளித்த ரத்தினமே, முட்கள் நிறைந்த பாதையாக இருப்பினும் அதில் உள்ள முட்கள் எங்களை சேதப்படுத்தாமல் நேர்த்தியாய் பயணிக்க வைத்த பாதுகாவலரே, சற்றும் சளைக்காத போராட்டம் குணமுடையவரே, ஆளுமை திறனில் வல்லவரே, இந்த 6 ஆண்டுகளில் பிரமிப்புகளுக்கும் பஞ்சமே இல்லை. இந்த 6 ஆண்டையும் எங்களின் பொற்காலம் என்றே கூறலாம். அகம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து உங்களின் அர்ப்பணிப்புக்கு எங்களின் இதயத்தின் நன்றிகளை பாதம் உரித்தாக்குகின்றோம். இப்பொழுது நம் தந்தையை கௌரவிக்கும் நேரம் இது. தந்தை அவர்களுக்கு கிரீடம் அணிவிக்க சகோதரர் டெரன்ஸ் அவர்களை அழைக்கின்றேன். கரங்களை தட்டி நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிப்போம். அடுத்ததாக மாலை அணிவிக்க சகோதரர் பிரசாத் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக டவல் அணிவிக்க சகோதரர் டென்வர் அவர்களை அழைக்கின்றேன்.
அடுத்ததாக அன்பளிப்பை அளிக்க சகோதரர் லூயிஸ் செந்தில் அவர்களை அழைக்கின்றேன். தந்தை அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தை தமத்திருத்துவம் புதிய பங்கு தந்தை அவர்களே, புதிதாக உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்கின்ற அருள் தந்தை கிரகரி அவர்களே, நம்முடைய சலேசிய குழுமத்தின் அருள் தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள், அருள் தந்தை சத்யசீலன், அருள் தந்தை KP பால், அருள் தந்தை வில்லியம்ஸ் அவர்களே, அருள் தந்தை சின்னராவ், அருள் தந்தை டான் போஸ்கோ அவர்களே, எனது அருமை பங்கு பேரவையினரே, அருமை இறை மக்களே, உங்கள் முன்பாக நிற்கின்ற பொழுது உண்மையிலேயே இன்று என்ன பேசுவது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய அன்பினாலும் பாசத்தினாலும் கட்டுண்டவனாக நான் இருக்கின்றேன். 2019ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் இதே நாளில் இந்த இடத்திலேயே புதிதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்று மிகச் சரியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இதே இடத்தில் உங்கள் முன்பாக நிற்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகள் அதிகம். புதிதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்கின்ற பொழுது இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன செய்ய போகின்றோம் என்பது எனக்கு தெரியாமல் தான் நான் இதற்குள்ளாக அடியெடுத்து வைத்தேன். ஆனால் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் என்னை வழிநடத்தினார் என்பதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த 6 ஆண்டுகளும் ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வில் புதுமைகளை நான் கண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த இடமாக இந்த தொன்போஸ்கோ திருத்தலம் விளங்குகின்றது. இந்த தொன்போஸ்கோ திருத்தலத்தின் இறை மக்களாகி நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து தோள் கொடுத்து என்னுடைய பணியை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். உங்களுடைய அன்பினால் எப்பொழுதும் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். உங்களுடைய தோழமை உணர்வினால் நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு என்னை எப்பொழுதும் மெய்சில் இருக்க வைத்திருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாகவே நீங்கள் என்னோடு இணைந்து பல பணிகளை செய்வதற்கும் இந்த பங்கை இன்னும் உயர்வு பாதையில் கொண்டு செல்வதற்கும் உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளும் உங்களுடைய புகழாரங்களும் எனக்கு மட்டுமல்ல, என்னோடு இணைந்து பணி செய்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அதை நான் அர்ப்பணமாக்குகின்றேன். ஏனென்றால் தனி ஒரு மனிதனால் எதையும் செய்துவிட முடியாது. ஆகவே எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் அது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கின்றது. அந்த விதத்தில் இந்த பங்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் பாசமும் பேர் ஆதரவும் தான். அன்று பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை AT ஜேம்ஸ் அவர்கள் இந்த பணியை என்னிடத்திலே கொடுத்த பொழுது புதிதாக பொறுப்பேற்கின்ற பங்கு தந்தை அன்போடும் ஆற்றலோடும் இந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவார் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு இதே பணியை நான் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருள் தந்தை தமத்திருத்துவம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது உண்மையிலே நான் சொல்லுகின்றேன், கடவுள் சரியான நபரை நமக்கென்று கொடுத்திருக்கின்றார். விவிலியத்திலே நத்தானியேலை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் கள்ளம் கபடமற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு நல்ல மனிதர். அப்படித்தான் நான் இதுநாள் வரையில் இத்தனை ஆண்டுகளாக அருள் தந்தை தமத்திருத்துவம் அவர்களை பார்த்திருக்கின்றேன். அதிகம் பேசாதவர், அதிர்ந்து பேசாதவர், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், அவர் நல்லவர்.
இதுதான் அவரை பற்றி நான் சொல்ல முடியும். அவர் நல்லவர் என்பதிலேயே எல்லா பண்புகளும் அடங்கியிருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர் அன்போடும் பாசத்தோடும் உங்களை வழிநடத்துவதற்காக நம்முடைய சென்னை சலேசிய மாநில தலைவர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நல்லதொரு கரத்திலே இந்த பணியை நான் விட்டு செல்லுகின்றேன் என்ற மன திருப்தியும் எனக்கு இருக்கிறது. உண்மையிலேயே 6 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்று பலர் கேட்கிறார்கள். மன நிறைவோடு நான் இந்த பங்கிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். மன நிறைவுதான் என்னுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை என்னுடைய விருது வாக்காகவே இந்த பங்கிலே நான் கொண்டு நான் செயல்பட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். என் தந்தை எனக்கு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று இயேசு சொல்லுவார். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என் உணவு. ஆகவே இந்த பங்கிலே நான் பணி செய்கின்ற பொழுது இதைத்தான் என்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டு நான் செயல்பட்டேன். கடவுள் எதற்காக என்னை இங்கு அனுப்பினாரோ அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என் உணவு என்று நான் 6 ஆண்டுகள் பணி செய்தேன். அந்த ஒரு மனநிறைவோடு நான் இங்கிருந்து விடைபெறுகின்றேன். நிச்சயமாக என்னுடைய உள்ளத்திலே எந்தவிதமான வருத்தமோ கவலையோ இல்லை. மகிழ்ச்சி மட்டும்தான் மேலோங்கி இருக்கிறது. மன நிறைவு மேலோங்கி இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு இந்த பங்கு என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருந்த மனிதன் அல்ல இப்பொழுது நான் இருப்பேன். அந்த அளவுக்கு பல விஷயங்களை நான் இங்கு கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லோருமே ஆசிரியர்களாக மாறி என்னை பதப்படுத்தியிருக்கிறீர்கள், என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டுகளிலே நான் தருமபுரியிலே 1000 ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றேன். அதற்கு முன்பாக பல 1000 மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் ஆசிரியராக. ஆனால் இங்கு இந்த 1100 குடும்பங்களில் இருக்கின்ற 5000 பேரும் ஆசிரியர்களாக மாறி என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள். என்னுடைய பணியை செம்மைப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். என்னுடைய பண்புகளை செம்மைப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். என்னுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்று நான் உண்மையிலேயே உளமாற உங்களை நான் பாராட்டுகின்றேன். இதுதான் இந்த ஒரு மனநிறைவோடு தான் நான் இங்கிருந்து செல்கின்றேன். 6 ஆண்டுகள் என்னை பக்குவப்படுத்திய களமாக அயனாவரம் தொன்போஸ்கோ திருத்தலம் திகழ்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஆசிரியர்களாக என்னை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். அன்போடு என்னை வளர்த்த தந்தையாக, தாயாக, சகோதரராக, சகோதரியாக, நண்பர்களாக என்னோடு இணைந்து பயணித்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் ஆயனுக்குரிய அன்போடு உண்மையாகவே ஆயனின் குரலுக்கு செவிமடுக்கின்ற ஆடுகளாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். எல்லா நேரங்களிலும் என்னுடைய தேவைகள் நிறைவு செய்து நான் சொல்லுவதை கடைபிடித்து என்னுடைய குரலு கேட்டு அதன்படி நடந்து எல்லாவற்றையும் செம்மையாக செய்த அன்பார்ந்த இறை மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் வருகின்ற பொழுது முதல் நாளிலே சொன்னேன், அயனாவரம் பங்கு நல்ல பங்கு என்று என்னிடத்திலே சொல்லி இங்கு அனுப்பினார்கள். இப்பொழுது நான் மீண்டும் அதை அருள் தந்தை தமர் திருத்துவத்திலே ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அயனாவரம் பங்கு மிக அருமையான பங்கு. அயனாவரத்தில் இருக்கின்ற மக்கள் அருமையான மக்கள். அயனாவரத்தில் இருக்கின்ற மக்கள் அன்பார்ந்த மக்கள். ஆகவே நீங்கள் பணி செய்வதற்கு இது அற்புதமான ஒரு இடம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை ஆற்ற இறைவன் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களோடு இணைந்து பணி செய்வதற்காக வருகின்ற அருள் தந்தையர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் இதயத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய இதயத்திலும் என்னுடைய ஜெபத்திலும் இணைந்திருப்பீர்கள் என்ற உறுதிமொழியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொன்னான வார்த்தைகளுக்காக நன்றி தந்தையே. உங்கள் உறக்கத்தையும் இரையாக்கி எம் பங்கின் வளர்ச்சியிலும் பங்கு மக்களின் வளர்ச்சியிலும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உங்களின் தன்னலமற்ற கடின உழைப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், இறை மக்கள் இறைவனை வணங்கவும் வழிபடவும் சாலமோன் அரசர் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அதுபோல 2019ஆம் ஆண்டு நம் பங்கின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற நம் பாசமிகு அருத்தந்தை மரிய லூவிஸ் அவர்கள் இறை மக்கள் இறைவனை வழிபட
தகுந்த சூழலை உருவாக்க நம் பங்கு ஆலயத்தை அழகுருவும் எழிலுறவும் புதுப்பித்தார். பங்கு மக்கள் ஆகிய நாம் அவருக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் நமது பங்கின் வளர்ச்சிக்காக முன்னெடுத்த பணிகள் ஏராளம். நமக்காக இறைப்பணி ஆற்றிய அவருடைய கரங்கள் நமக்கு மிகவே ஆசீர்வாதமானவை. அந்த கரங்களை எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட வெள்ளை போலத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், பரிமள தைலம் மற்றும் சாரோனின் ரோஜாவிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்களை அவரது கரங்களில் தடவி நம் நன்றியை தெரிவிப்போம். நம் பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்கள் 6 ஆண்டுகளாக ஏறெடுத்த பணிகள் அனைத்தையும் இதோ புதிய பங்குத்தந்தையின் பதம் ஒப்படைப்பதன் அடையாளமாக இந்த எண்ணெய்களை மரிய லூயிஸ் தந்தை அவர்கள் ஃபாதர் தமத்திருத்துவம் அவருடைய கரங்களிலே தேய்த்து இந்த பணியை அவரிடத்திலே ஒப்படைப்பார். நம் புதிய பங்கு தந்தை அருட்பணி தமத்திருத்துவம் அடிகளார் அவர்களை அன்போடு எம் பங்கிற்கு அழைக்கின்றோம். நிரம்பிய நற்குணம், மின்னும் அறிவு, இனிய சொற்பொழிவாளர், அமைதியும் பணிவும் ஒருங்கே பூத்த மலராக திகழ்பவர். அறம் விரிக்கும் உங்களின் பணி, கருணை கலந்த உங்களின் இதயம், மக்கள் நலனே உங்களின் சிந்தனை ஆகிய நல்லறம் நிறைந்த உங்களின் ஆட்சி பணி தொடர இறை மக்களாகிய எங்களின் வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் உரித்தாகுகின்றோம். உங்களை மகிழ்ச்சியோடு எம் பங்கிற்கு வரவேற்கின்றோம். நம் புதிய பங்கு தந்தை அவர்களை இப்பொழுது சகோதரர் நெல்சன் அவர்கள் கிரீடம் அணிவித்து கௌரவிப்பார். அடுத்ததாக சகோதரர் ஜோசப் பெர்னாண்டஸ் அவர்கள் மாலை அணிவிப்பார். அடுத்ததாக சகோதரர் சின்னப்பன் அருள் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். Where is that? இப்பொழுது சகோதரர் சதீஷ் டிப்ளமோ இன் லிட்டர்ஜி, கேனன் லா அண்ட் கேட்டிசிஸ் அவர்கள்
எழுதிய How to Understand the Meaning of Liturgical Aspects புத்தகத்தை வெளியிட நம்மளுடைய புதிய பங்கு தந்தை அருட்பணி தம திருத்துவம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அனைவரும் கரங்களை தட்டி நம் மகிழ்ச்சியை தெரிவிப்போம். புத்தகத்தின் எழுத்தாளர் சகோதரர் சதீஷ் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்ததாக நம் புதிய பங்கு தந்தை அருட்பணி தம திருத்துவம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். அயனாவரம் பங்கு எனக்கு பழைய பங்கு அல்ல. ஏற்கனவே நான் 20 வருடங்களுக்கு முன்பாக விவிலிய முகாமை நடத்தியிருக்கிறேன். 2005ஆம் ஆண்டு நான் இங்கு திருத்தொண்டராக பணிபுரிந்த அந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆகவே தந்தை அவர்கள் அயனாவரம் பங்கை பற்றி சொல்லும் பொழுது, நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது எனக்குள்ளே ஒரு சிந்தனை, அது சொல்லித்தான் ஆக வேண்டுமா? சொல்லாமலே நான் இந்த பங்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு நல்ல நாளிலே என்னை வரவேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள், தந்தை மரியலூஸ் அவர்கள், நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவ்வப்பொழுது தனியாக பேசி அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனுபவம் என்னிடம் இருக்கின்றது. அவர் ஒரு முதிர்ச்சியுற்ற பங்கு தந்தை, முதிர்ச்சியுற்ற மனிதர். இஸ் a matured person that I have experienced in my life in the Salesian congregation. ஆகவே இந்த ஒரு நல்ல நாளிலே தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்வது நம்முடைய மிகப்பெரிய கடமை. ஆகவே நாம் அனைவரும் மீண்டும் கரோல் எழுப்பி தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காகவும் அவர் ஆற்றிய அந்த பணிகளுக்காகவும் நாம் அவருக்காக இறைவனுடன் நன்றி சொல்லுவோம். இறைவன் அவர் வழியாக இந்த பங்கை வழிநடத்தியதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி, தொடக்கத்திலே நிறைய எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்றோம் என்று நிறைய சொன்னீங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் கடவுளுடைய சித்தம் என்றால் கண்டிப்பாக நிறைவேறும். ஆகவே அந்த கடவுளுடைய அருளாலும் கடவுளுடைய அன்பாலும் நாம் இந்த பங்கை தொடர்ந்து பணியாற்றி இந்த பங்கிலே நாம் அனைவருமே இணைந்து செயல்பட்டு அந்த இறையாட்சி பணியை நாம் இந்த மண்ணிலே வளர்ச்சியடைய நாம் அனைவரும் இணைந்து இந்த பங்கை வழிநடத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றியையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பொன்னான வார்த்தைகளுக்காக நன்றி தந்தையே. அடுத்ததாக 2 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக நமக்கு பணியாற்றிய அருட்பணி தந்தை அவர்கள் கேபி பால் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஊற்றாய், அமைதியின் இலக்கணமாய், எளிமையின் வடிவமாய், பண்பின் சிகரமாய், குழந்தை போல் வெள்ளை மனம் கொண்டவராய், பணிவு என்பது பலவீனம் அல்ல பலம் என்று நிரூபித்து காட்டிய எங்களின் அன்பு தந்தை கேபி பால் அடிகளார் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு எங்களின் இதயம் கலந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நம்மளுடைய தந்தை கேபி பால் அவர்களுக்கு கௌரவிக்க சகோதரி ஷேஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.
அனைவரும் நம் கரங்களை தட்டி நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்து நன்றி தந்தையே. அடுத்ததாக ஓர் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை சத்யசீலன் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சீரிய சிந்தனையாளர், சிறந்த செயல்திறன் படைத்தவர், புன்னகை மன்னன், எங்களின் கலங்கரை விளக்கு. இவரின் பேச்சு சிந்தனைக்கு மருந்து, செவிக்கு விருந்து. தன்னம்பிக்கையின் திறவுகோல் திகழ்ந்த அன்பு தந்தை சத்யசீலன் அடிகளார் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு எங்களின் இதயத்தின் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு சகோதரர் ஆனந்த் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருட்தந்தை கிரெகோரி அடிகளாரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பையும் ஆற்றல் மிகுந்த பேச்சையும் பண்பையும் பாசத்தையும் கொண்ட அன்பு தந்தையை மகிழ்ச்சியோடு எம் பங்கிற்கு வரவேற்கின்றோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க சகோதரர் டேவிட் அவர்களை அழைக்கின்றோம். உங்களின் பணி சிறக்க எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றோம். அடுத்ததாக பங்கு பேரவையினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பங்கு பேரவையை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் இப்பொழுது நம்மளுடைய பங்கு தந்தையர்களை, உதவி பங்கு தந்தையர்களையும் கௌரவிப்பார்கள். இடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரர் சகோதரர் தேவதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக தந்தை மரிய லூயிஸ் அவர்களுக்கு சகோதரர் தேவதாஸ் அவர்கள் பொன்னாடை போத்துவார். அடுத்ததாக தந்தை தமத்திருத்துவம் அவர்களுக்கு சகோதரர் ஆனந்த் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக தந்தை கிரெகோரி அவர்களுக்கு சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக தந்தை கேபி பால் அவர்களுக்கு சகோதரர் டேவிட் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக அருள் தந்தை சத்யசீலன் அவர்களுக்கு சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நாளை பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் அருள் தந்தை வில்லியம்ஸ் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இளையோர்களின் எழுச்சி நாயகன் அருள் தந்தை வில்லியம்ஸ் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சகோதரி ஜெய்
சரி ஓகே தந்தை சின்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு சகோதரர் திருமதி புனிதா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக கரவொழி எழுப்பி நம் அனைத்து தந்தையர்களுக்கும் அவர்களுடைய பணிக்காக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து தந்தையர்களும் தங்களுடைய இருக்கைக்கு செல்லலாம். இந்நிகழ்வில் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆத்மா சபை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வாழ்விலும் அருட்பணியாளர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை நம் வாழ்வோடு கலந்து நமக்காய் உதவி கொண்டிருக்கும் இத்தகைய கடவுளின் பிரதிநிதிகள் தங்கள் துறவற வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்களை இந்த நாடகத்தின் கருத்து. இந்த நாடகம் இன்றைய விழா நாயகர்களுக்கும் ஏனைய அருட்பணியாளர்களுக்கும் எம் ஆத்மா சபையின் சமர்ப்பணம். பிரைஸ் த லார்ட்க்கா. ஃபர்ஸ்ட் ஆளாக மீட்டிங்க்கு வந்துட்டீங்க போல. பிரைஸ் த லார்ட் இந்துமதி. பிரைஸ் த லார்ட் மோனிகா. பிரைஸ் த லார்ட். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி நம்ம திவ்ய நற்கருணைக்கு போயிட்டு அப்படியே வந்துடலான்ட்டு தான்ப்பா வந்திருக்கேன். உங்களையெல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க்கா. சொல்லுங்கக்கா. எங்களுக்கும் சந்தோஷம். ஆமாப்பா, போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் ஜெபமாலா சொல்லிகிட்டு இருக்கும் போகும்போது பிரின்சியை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பள்ளி முடிஞ்சிட்டு பிரின்சியை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். திருப்பள்ளியில் பிரின்சியை பார்க்க முடியலையேப்பா. நீ அதாவது பார்த்தியா? ஆமாங்க்கா, நானும் பார்த்தேன். அவங்கள வேக வேகமாக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னக்கா ஜபமாலையும் சிலுவை பாதையும் பார்த்துட்டு திருப்பள்ளி பார்க்காம ரொம்ப வேகமாக போகிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, போய் சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். ஃபாதருங்களுக்கு என்ன குழந்தையா குட்டியா, அவங்க எவ்வளோ நேரம் ஒன்றாலும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பி போயிட்டாங்கப்பா. என்கிட்ட கூட சொன்னாங்கப்பா. என்ன சொன்னாங்கன்னா 2.5 மணி நேரம் சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்தாங்களாம். அப்புறமா போயிட்டு வரும்போது அந்த 2.5 மணி நேரம் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு நான் அப்படியே வரும்போது டின்னர் சம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. என்னப்பா 2.5 மணி நேரம் சலிக்காமல் சினிமா பார்க்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்குது, காலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் திருப்பலி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. திருப்பலின்னு ஒன்று தான்க்கா எனக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் வந்து திருப்பலியில் வந்து உள்ள இடம் இருக்கும்போதே வெளியில் உட்காந்து பார்ப்பாங்க. பாதி திருப்பலியில் உள்ளே போவாங்க. நற்கருணை வாங்கினதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க. இதெல்லாம் முழு திருப்பலியில் அடங்குமாக்கா? அப்பா, நீ சொன்னோன்னே தான் எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா, திருப்பலியோடைய முக்கியத்துவத்தை பற்றி அவங்க வந்து எவ்வளவு அழகாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலி தயாரிக்கிறதுக்கு முன் தயாரிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தல் செய்து அவங்க திருப்பலிக்காக முன் தயாரிப்பு செய்வாங்க. அந்த தியானம், பாளர்களின் தலைவர் ஜான் போஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து தனது மரியாதையை செலுத்துகிறார்.
இறைவனின் கவனத்திற்கு நாம் ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்பணியாளர்களுக்கு அன்பளிப்பு எடுத்துக்கொண்டவர்கள் தயவு கூர்ந்து கடைசியில் வந்து அன்பளிப்புகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ பார்ட்னர் அவர் தான். சரி நீ பாருங்க நான் பாருங்க.
ஆண்டு காலம் இந்த வீடியோ வந்து நல்ல முறையாக வளர்ந்துருக்கு. தமிழ் செல்வன் கேமராமேன் நான் கொடுக்குறேன் எப்படி நாம் பங்கு பெறவே இது நமக்காக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் ஆலய வளாகத்தின் முன்புறத்தில் நமக்காக உணவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அந்த அன்பின் விருந்தில் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் கவனத்திற்கு ஆலய முகப்பிலே உங்களுக்கான இரவு உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு கூர்ந்து இறை மக்கள் அனைவரும் இரவு உணவினை ஓண்டு செல்லும்படி அன்புடன் நமது பங்கின் திருவழிபாட்டு குழு சார்பாக பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு அன்பளிப்பானது வழங்கப்படுகிறது. அருள்பணி மரியோய செயலாளர்களுக்கு பங்களிப்பானது வழங்கப்படுகிறது. அயனாவரம் சலேசிய உடன் உழைப்பாளர்கள் சார்பாக நமது பாசமிகு பக்கத்தை அருள்பணி மரியோய அவர்களுக்கு அன்னை ஆலயம் அளிக்கப்பட்டு நன்றியும் அடையாளம் கொடையாக அவருக்கு வழங்கப்படுகிறது. Go.
Where's Melanie? Melanie, can you? Come, go ahead. Smile. See you, Melanie. Oh, run back out again. Attention. Attention. On the way. Done. சரி 20,000 அவர்கிட்ட அதிகமாகவே போடுறோம். அவர் எவ்வளோ சகமேரி சிஆர் பிரவீனா ₹500 அனுப்பிட்டு ஆகி போடுங்க எடுத்தாச்சு நீங்கள் போடும்போது